இன்றைக்கும் இந்த 25வது ஆண்டு 25வது ஆண்டிலே தேவன் செய்த 5 விதமான அற்புதங்கள் அல்லது 5 காரியங்களை தேவன் செய்வதை ஒரு நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்து முடிப்போம். அதற்கு முதல்ல ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 33-35 வாசிங்க. முப்பத்தி 35 வாசிங்க. பொய் சொல்லே. 33 கடைசி, என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். 35 கடைசி, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீதுக்கு என்ற இடத்துல உங்கள் ஒவ்வொருடைய பேரை போட்டுக்கொள்ளுங்க, உங்கள் பேரை போட்டு வாசிங்க. நான் பொய் சொல்லேன். அவர் யார்? உண்மையில் பிசகாத தேவன், உண்மையில் பிசகாதவர். இந்த சபையை பாருங்க, 24 வருஷம் நடத்தி 25வது வருடத்துக்குள்ள கொண்டு வந்தார். எதை காண்பிக்கிறது? அவருடைய உண்மை உண்மை உண்மை. தரிசனத்தை கொடுத்தது அந்த நாள் முதற்கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தது உண்மை. அதில் பிசகாமல் இருப்பார். ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தை போடப்பட்டிருக்கு, பிசகாமல் இருப்பாராம். அது மாத்திரமல்ல, கடைசி அவர் பொய் சொல்லார். ஒரு வார்த்தை கூட அவர் பொய் சொல்லார். அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க, தாவீது இடத்துல. உண்மையில் அவர் பிசகாமல் இருப்பார். அவர் பொய் சொல்லவே மாட்டார், பொய் சொல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முற்பிதாவாகிய ஆபிரகாமை கவனித்து பாருங்க. ஏனால் கவனித்து பார்க்க சொல்லி ஏசாயா 51:1-2 நமக்கு காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க, சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கவனித்து கொண்டு நல்லா வாங்க. சம்பவத்தை நான் சொல்லி கொண்டு வந்து 25வது ஆண்டிலிருந்து தேவன் எதை செய்தார்? 5 காரியத்தை செய்தார். அது எதை செய்தார்? அது அப்படியே சபைக்கு இந்த ஆண்டு நடக்கும், அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆபிரகாமை 75 வயது இருக்கும்போது அவர் அழைத்தார். அழைத்தவர் ஆபிரகாம் நம்பி வந்து புறப்பட்டு வருகிறார். முன் தேவனை அறியாதவர், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவர், தேவனை நம்பி சார்ந்து புறப்பட்டு வருகிறார். 5 உடன்படிக்கை தேவன் அவரோடு செய்கிறார். 5 உடன்படிக்கை செய்கிறார். முதலாவது, நான் பிள்ளையை கொடுப்பேன் அவர் சொல்லவில்லை. அவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். இந்த தேவ மனிதன் விசுவாச வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய மனிதனாக நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதன் ஆவியில எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா முன்பதாக மாம்சத்தில் 75 ஆண்டுகள் இருந்த மனிதன் இப்பொழுது 75வது வயதிலிருந்து ஆவியிலே நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பித்தோடனே எகிப்தின் ஆவியை ஜெயிக்கிறார். எகிப்தின் ஆவியை ஜெயித்த பிறகு பாபிலோனின் ஆவியை ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு மாம்சத்தின் கிரியையை அழிக்கப்பட்டவராக ஆவியின் கிரியைகளை, கனிகளை காண்பிக்கிறார். ஆவிகளின் கனியை காண்பித்தவர் 15ஆம் அதிகாரத்திலே தேவன் திரும்பவும் அவரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது தேவன் கிட்ட உறவாடும் பொழுது அவர் சொல்ல, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு பிள்ளையை தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஒரு காரியங்கள் நடக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வருவீங்கன்னா, தேவன் பிள்ளையை தருவேன்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் தருவேன்னு சொன்னதோடு விட்டுட்டார். இப்போ என்ன நடக்கு? வாக்குத்தத்தம் வரும் பொழுது சாத்தான் எச்சரிக்கையா கவனமாய் ஆய்விடுவான். இப்போ அவன் பார்க்கிறான், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், பிள்ளையை கொடுப்பேன். அவன் பார்த்து கொண்டு தந்திரமாக ஆவியிலே நடந்து வந்த மனுஷன் கொஞ்சம் சாத்தார் அவர் சிந்தையில ஒரு காரியத்தை போடுகிறார். என்ன போடுகிறார்னா, அவனுக்கு என்ன வருது? தேவன் பிள்ளையை கொடுப்பார் என்று சொன்னார். ஆனா சாராள் இப்போ ஆகாரை கொடுக்க பார்க்கிறாள். தேவன் சாராள் மூலியம் சொல்லலையே,
என்றோட ஒரு எண்ணம், சந்தேகம் வந்திருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்திலே போய் தேவனை கேட்டு இருக்கணும். ஆனால் கேட்கல. சாராளின் பேச்சை கேட்டு ஆகாரோடு சேர்ந்த மாத்திரத்தில் இஸ்மவேல் பிறக்கிறான். நல்லா கவனிங்க. ஆவியிலே நடந்த மனுஷன் மாம்சத்திற்குள் வருகிறார். உங்களுக்கு தெரியும், இஸ்மவேல் என்றால் மாம்சம் என்று நான் ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு நல்ல ரசம் செய்தியில் மாம்சமும் ஆவியை குறித்து நான் விளக்கி காண்பித்திருக்கிறேன். இப்போ இஸ்மவேல்னா மாம்சம். நல்லா கவனிங்க. இப்போ 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமும் யாரோட இருக்கிறாரு? இஸ்மவேலோடு இருக்கிறார். இஸ்மவேல் மாம்சத்திற்கு அடையாளமானவன். தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உண்மையில பிசகாதவர். இப்போ அவருக்கு என்ன? நான் வாக்கு பண்ணினேன், பொய் சொல்ல மாட்டேன், என் வாக்கு தத்தம் நிறைவேறணும். 13 வருடங்கள் அவனோடு பேசாதவர் திரும்ப ஆபிரகாம் சந்திக்க வருகிறார். அந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய உங்க கவனத்தை ஈர்க்க விரும்புகிற நல்லா கவனிங்க. 17ஆம் அதிகாரம் முதல் வசனமே அவர் சொல்லுகிறார். உத்தமனாயிரு. தேவன் பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல சொல்லுகிறார், உத்தமனாயிரு. பிறகு நான் முன்பு சொன்னேன் 5 உடன்படிக்கையை தேவன் அவரோடு பண்ணினார். இங்க இன்னொரு உடன்படிக்கைக்காக பேசி முடித்த மாத்திரத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 15-16 வாசிங்க. 15-16 17, 15, 16 17, 15, 16 16 வாசிங்க. அவளை ஆசீர்வதிப்பேன். சாராள் தாய், சாராள் மணவாட்டி, சபை மணவாட்டி. அப்போ சாராளோடு நம்ம சபையை ஒப்பிடுகிறேன். இப்போ 17 என்ன நடக்கு? ஆபிரகாம் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து முதலாவது நான் என்ன காண்பிக்க விரும்புகிறேன்? ஆபிரகாம் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதர் தான். நம்மை போல பாடுள்ள, நாம் போகிற ஒவ்வொரு பாதையில் அவரும் போனவர் தான். விசுவாசத்திலே பெரிய வீரன் என்று அல்ல, அவருக்கும் விசுவாச குறைச்சல் வந்தது. இந்த இடத்திலே தேவன் சரியாக இப்பொழுது சாராள் மூலியமாக உனக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இவர் என்ன செய்கிறார்? நகைக்கிறார். அப்போ கர்த்தர் பேசும்பொழுது நகைத்தா இது விசுவாசமா? விசுவாசம் இல்லையா? இல்ல, விசுவாசம் இல்ல. இப்போ நகைக்கிறார். கொஞ்சம் ஆழத்துக்கு நான் உங்களை கொண்டு போறேன். நல்லா கவனிங்க. ஏன் நகைக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆவி, ஆத்துமா, சரீரமாக படைத்திருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் போடும் பொழுது தம்முடைய திட்டங்களை, தரிசனத்தை அவர் நம்மோடு பேசும்போது அதிகமாக ஆவிக்குரிய மனிதனை தான் பேசுவார். நல்லா கவனிங்க இந்த காரியத்தை. ஆவிக்குரிய மனிதனோடு தான் பேசுவார். இப்போ ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். முன்பதாக வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது நகைக்காத தேவ மனிதர் இப்பொழுது நகைக்கிறார். ஏன்? அவர் இப்போ எப்படி இருக்கிறார்? மாம்சத்திற்குள்ளாக இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆவி மனுஷன் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை சரீரத்திலே ஏற்க முடியல. நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு ஆவி, தேவ ஆவியானவரோட இணைந்து விடுகிறதோ அந்த அளவுக்கு தான் ஆத்துமாவும் சரீரமும் இடங்கொடுத்து இசைந்து போகும். அப்போ ஆவி, நம்முடைய ஆவி மனிதன் பூஷ்டி ஆகணும். ஆவி மனிதனுக்குள்ள விஸ்தாரம் இருக்கணும். ஆவி மனிதனுக்குள்ள விருத்தி இருக்கணும். இந்த ஆவி மனிதன் அதிக பலமாய் இருக்கும் பொழுது மாம்சத்தை நசுக்கி போட்டு விட்டு ஆவியோடு பேசுகிற தேவனோடு எளிதாய் எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்லுகிற, நல்லா கவனிங்க. அநேகர் தூங்கும் பொழுது சொப்பனங்கள், தரிசனங்கள் வருவது தானே. பல நேரத்தில் மறந்து விடுவோமா?
எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? மறந்துடுவோம். ஒரு சிலது மாத்திரம் மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா அநேக காரியங்கள் மறந்துடுவோம். ஏன் மறக்கிறோம்? கண்ணை முழித்து எனக்கு முன்பாக அதிகமா இந்த காரியங்கள் சம்பவம் நடக்கும். ஏன் மறக்கிறோம்? ஏன்னா மாம்சத்தின் மனிதன், மாம்சத்தின் கிரியை அதிகமா இருக்கும் பொழுது ஆவியா இருக்கிற தேவன் நம்முடைய ஆவியில போடுகிறத நம்மால அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்? ஆவி அந்த அளவுக்கு பலப்பட்டு இல்லை. அப்போ அதே காரணம் தான் இங்க நடக்குது. ஆபிரகாம் இஸ்மவேலோடு வளருகிறான். இஸ்மவேலோட தேவனுடைய திட்டத்தை விட்டு பிரிந்த பிறகு, தேவன் சொல்லிய வாக்குத்தத்தை விட்டு மாம்சத்திற்கு இடம் கொடுத்த பிறகு 13 வருடங்கள் பிறகு தேவன் வந்து பேசுகிறார். இப்பொழுது அவர் இன்னும் மாம்சத்திற்குள்ள இருக்கிறார். ஏன்? நகைக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சாராள் மூலியமாக பிள்ளை வரும் என்று சொல்லும் பொழுது ஆவியிலே பலன் இருக்குமே, ஆனால் அதை பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் இங்கே ஆபிரகாம் அவர்களுக்கு பலன் இல்லாதனாலே பெற முடியல. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க, 17 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்ன சொல்லுகிறார்? நான் இப்ப என்னவா 100 வயது. ஆனால் 1ஆம் வசனத்தை 90. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 99. இவர் என்ன சொல்லுகிறாரு? 100 என்றார். மாம்சத்திலே பேசி கொண்டிருக்கிறார். இது எப்படி இருக்கு? மரியாள் அம்மா வந்து ஏசப்பா கிட்ட கேட்டாங்களே, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. இவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு 100 வயது ஆகிவிட்டது. ஆனால் அவருக்கு இருந்த வயது என்ன? 99. ஏன்னா அடுத்தது வேதம் முதல்ல பார்த்தோம் 99 வேதம் எழுதி விட்டது. திரும்ப 17 24 வாசிங்க. வேதம் திரும்ப 2வது வாட்டி சொல்லுகிறது 99. ஆபிரகாம் சொல்லுகிறார் 100. மாம்சத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார் தேவனிடத்துல. ஆவி மனிதன் இன்னும் அவருக்குள்ள வளராம இருக்கு. அப்போ தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்னால் என்ன வேணும்? அங்க விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தாதான். விசுவாசம் இல்லாதது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். எல்லாமே நாம் விசுவாசத்தினாலே பெற வேண்டும். இப்போ தேவனுக்கு ஒரு காரியம் இருக்கு. நான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வளர்க்க வேண்டும், ஆபிரகாமை ஆவிக்குள்ள ஆக்க வேண்டும். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை. விசுவாசம் வளர்கிறதுக்கு 2 மிக முக்கியம். 1 ஜெபம், 1 வசனம். இது 2 இருந்தாதான் விசுவாசம் வளரும். இப்போ நீங்க எவ்வளவுக்கு வார்த்தையை கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசம் வளரும். எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா யூதாவின் புஸ்தகம் 20வது வசனத்தை ஒரு முறை வாசித்திரலாம். யூதாவின் புஸ்தகம் 20வது வசனம். ஜெபம் பண்ணி. என்ன? விசுவாசம். எப்படி? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்போ விசுவாசத்திற்கு ஜெபம் ரொம்ப முக்கியம் வளரணும்னா. 2வது வசனம், வார்த்தை. அதுதான் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கும். தேவன் இப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாம் நகைக்கிறார், மாம்சத்திற்குள்ளாக இருக்கிறார். இப்போ தேவனிடத்துல இன்னொரு கோரிக்கையை வைக்கிறார் பாருங்க. கர்த்தர் சொன்னி இவர் என்ன சொல்லுகிறார்? 18 17 18 திரும்பவும் வாசிங்க. 17 17 18. இல்லம்மா 17 நகைத்து பிள்ளை பிறக்குமோ சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் மாம்சத்திலே ஜெபம் பண்றார். அதனாலதான் தேவன் நமக்கு ரோமர் 8:26 27 என்ன சொல்லுகிறது? நாம் வேண்டிக் கொள்வது என்னது என்று தெரியாததுனாலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அந்த ஏன் நமக்காக பரிசுத்த ஆவியான வேண்டுதல் செய்கிறார். தேவன் சொல்லுகிற பெரிய காரியத்தை அவருடைய ஆவிக்குள்ள இறங்கல, ஆத்துமாவில இறங்கல, சரீரத்திலே இறங்கல. மாறாக என்ன சொல்லுகிறார்? நகைக்கிறார். என்னுடைய வயது 100 ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்.
மூன்றாவது இஸ்மவேல் பிழைப்பானாக, மாம்சத்துக்குரியவன் பிழைப்பானாக என்று சொல்லுகிறார். இப்போ தேவன் என்ன செய்யணும்? தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். உண்மையுள்ள தேவன் நம்முடைய தேவன். எப்படியாவது நான் ஆபிரகாமுக்கு நான் உண்மையை பிசகாமல் இருப்பேன், பொய் சொல்லேன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். இப்பொழுது 2 காரியம் சொன்னேன். ஜெபம் இருக்கணும், வார்த்தை இருக்கணும். 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, முதல் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது நல்லா பாருங்க, தேவன் எவ்வளவு அழகாக இங்க கிரியை செய்கிறார். வசனத்தை வேண்டும், இவன் விசுவாசத்தை வளர்க்க. ஆகவே நேராக வந்து சாராளை குறித்து, சாராள் மூலியமா பிள்ளை பிறக்கும் சொல்றார். இப்போ தூதர்கள் வருகிறார்கள். இவர் முதலாவது தெரியும், 2ஆம் வசனமும் உங்களுக்கு தெரியும், தன் கண்களை ஏறெடுத்து வெளியே ஜெபம் போல பண்ணி கொண்டிருக்கிற மனிதன். தூதர்கள் வந்த தூதர்கள், நான் வேகமாக சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். அவர்கள் புசித்து நேரடியாக அவர்கள் கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கே என்றார். அவங்க வந்தவங்க வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறாங்க, சாராள் எங்க? தேவன் முன்னாடி சொல்றார், சாராள் மூலியமா பிள்ளை. ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது திரும்ப சொல்றார், சாராள் மூலியமா பிள்ளை தருவேன். வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அப்ப ஆபிரகாமுக்கு வேத வசனம் இல்ல. இப்ப இவன் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்றால் நானே பேச வேண்டும். 2 முறை சொல்லுகிறார். 3வது தூதரை அனுப்பி, சாராள் எங்கே? சாராளுக்கு உண்டான வார்த்தை தான் சாராள். பாருங்க, ஆபிரகாம் நகைக்கிறார். 12ஆம் வசனம் வாசிங்க. உள்ளத்திலே சாராளும் நகைக்கிறாங்க. 2 விசுவாச தகப்பன், விசுவாச தாய், தரிசனத்தை பெற்றவர்கள் 2 பேரும் நகைக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே விசுவாசம் குறைந்து போய் இருக்கு. 2 பேருக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிருக்கு. 99 வயது, 89 வயது. இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு? 11 வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அடுத்து உண்டாயிருக்குமோ? தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்கு? சாராள் என்ன சொல்லுகிறாங்க? எனக்கு ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போயிட்டு, இனிமே நான் கிழவி ஆயிட்டேன், இன்பம் உண்டாயிருக்குமோ? இது எப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வருது. என்ன ரிப்போர்ட்? அவ்வளவுதான், ப்ராப்ளம் வருது. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வரல. எப்படி? ஏதோ இது என்ன சொல்லுகிறாங்க? வழிபாடு நின்று போய்விட்டது, இன்பம் இனிமேல் உண்டாய் இருக்குமோ? ஹோப்லெஸ் சிச்சுவேஷனாக இன்னும் வராத சூழ்நிலை இது. கொஞ்சம் ஹோப் இருக்கு. ஏதோ விதத்துல ஒன்று, நான் வயதாகி விட்டேன், அவ்வளவுதான். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, அவ்வளவுதான். இனிமேல் இன்பம் உண்டாகுமோ தெரியல, அப்படி என்று நிற்கப்படுது. இப்போ டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பிள்ளை பிறக்காது, பிள்ளை பிறக்காது. 89, 99. ஏற்கனவே 2 பேருக்குள்ள விசுவாசம் குறைந்து போயிருக்கு, குறைந்து போன. இப்போ கர்த்தர் காரியத்தை செய்கிறார். இந்த தேவன் பாருங்க, இப்போ செய்கிற இந்த 5 நான் சொல்ல போகிற காரியங்களும் இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சபைக்கும் செய்வார். முதலாவது கர்த்தர் செய்கிறது என்னன்னா, தேவன் மரித்ததை உயிர்ப்பிக்கிறார். தேவன் மரித்ததை உயிர்ப்பிக்கிறார். 99, 89. நேராக ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வாங்க. இல்லை, போதும், 100 வயது, ஏறக்குறைய 100. இப்போ 99ல இருந்து 100க்கு வருது. 100 பிள்ளை பெறணும்னா 9 மாதம், மிச்சம் 3 மாதம் இருக்கு. 100ன்னு வைத்துக் கொள்ளுங்க. வேதம் 100 கொடுத்து விட்டது. 99ல என்ன சூழ்நிலை? எல்லாம் முடியாது, இனிமேல் எந்த வாய்ப்பு கிடையாது. விசுவாசம் இல்ல. 2 பேரும் நகைத்தாங்க, 2 பேரும் நகைக்கிறாங்க, 2 பேருக்குள்ளேயும் விசுவாசம் இல்லை. 100 வயது ஆன உடனே என்ன நடக்கு பாருங்க, ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆபிரகாம் ஐயா சாராள் அம்மாவை பார்த்து, அம்மா சூழ்நிலை முன்பு எப்படி இருந்ததுன்னா, உனக்கு வழிபாடு நின்று போயிட்டு, இனிமேல் ஒரு இன்பம் உண்டாகுமா தெரியல. இப்போ 100ன்னு வரும் பொழுது எப்படி ஆகிவிட்டது என்றால், 19ஆம் வசனம் சொல்லுது, தன் சரீரம்
செத்து போனது. சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. முழுவதுமாக இப்ப 100 தொட்ட உடனே என்னவாய் மாறி விடுகிறது? செத்து போய்விட்டது. எல்லாம் செத்து போய்விட்டது. சரீரம் செத்தாயிட்டு, கற்பம் செத்தாயிட்டு, செத்து போய்விட்டது. இப்போ அவர் அழைத்து சொல்லியிருப்பார். தேவன் திரும்ப திரும்ப அதே தான் பேசுகிறார். பிள்ளைய கொடுப்பேன், உன் மூலியமா கொடுப்பேன், உன் மூலியமா கொடுப்பேன் தான் சொல்றாருமா. நாம் ஏன் தேவனை விசுவாசிக்க கூடாது? நாம் ஏன் தேவனை நம்ப கூடாது? ஏன்னா 2 பேருமே நகைக்கிறாங்க. 2 பேரும் நகைக்கிறாங்க. 100 வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் இருந்த ஹோப்பு முற்றிலும் ஹோப்லெஸ்ஸாய் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிதான். வாக்குத்தத்தம் வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மிக மோசமாக போகும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். எப்பவுமே அதான். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளணும், மரித்ததை உயிர்ப்பிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில மரித்து போனாலும் சரி, அதை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு வருகிறார். சோதனையை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு, காற்று அடிக்கிறதை கண்டு, புயலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. 100 வயதான ஆபிரகாம் ஐயா கூப்பிட்டு சொல்லியிருப்பார். 2 முறை இல்லைம்மா, 3 முறை நமக்கு வார்த்தை வந்து விட்டது. கொஞ்சம் விசுவாசிப்போமே, கொஞ்சம் தேவனை நம்புவோமே. அப்புறம் அந்த 100வது வயதிலே இவர்களுக்கு விசுவாசம் வளரணும். விசுவாசம் வளர்ச்சி இருந்தாதான் வாக்கு தத்தம் நிறைவேறும். இப்போ அவங்க விசுவாசம் வளர்றதுக்கு 4 காரியத்தை செய்கிறாங்க. அதை கீழே வாசிங்க. அதே ரோமர் 4:20. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து இப்போ 100ல கற்பமும் செத்துருச்சு, சரீரமும் செத்து போய்விட்டது. ஆனால் இப்போ நடக்கிறதை பாருங்க. 20வது வசனம். விசுவாசத்தில் வல்லவனான கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் குறைந்து போனவங்க விசுவாசத்தில் வல்லவர்களானாங்க. எப்படி வல்லவர்களானாங்க? தேவன் விசுவாசத்திலே வளர்ச்சியை கொடுக்கிறார். எப்படி வளர்ச்சியை கொடுக்கிறார்? என்ன ஆகுது? அவிசுவாசமா நாம் இருக்க வேண்டாமா? அவர் பார்த்து 100 வயது ஆகிவிட்டது, 100 வயது ஆகிவிட்டது, இனிமேல் நாம் அவிசுவாசம் இருக்க வேண்டாம். எல்லாம் மரித்தது உண்மைதான், சூழ்நிலை போனது உண்மைதான், ஆனால் இனி எதுவும் இல்லை, கர்த்தரை விசுவாசிப்போம். அந்த 4 குஷ்டரோகி கதை உங்களுக்கு தெரியும் இல்ல? சமாரியா முழுவதும் முற்றுகை போடப்பட்டு இனி எதுவுமே இல்லை, சும்மா போய் பார்ப்போம். தேவன் பெரிய அற்புதத்தை, ஜெயத்தை கொடுத்தா. அதுதான் நடக்குது. 100 வயதான ஒண்ணு அவர் சொல்லுகிறார், அவிசுவாசமா இருக்கண்டா. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச வளர்ச்சிக்கு அவங்க எடுக்கிற 4 காரியத்தை பாருங்க. அவிசுவாசமா இராமல் ஒரு நாளும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவாலே அற்புதத்தை செய்ய முடியவில்லை. மத்தேயு 13:58 வாசிங்க. மத்தேயு 13:58. நிமித்தம் அற்புதங்களை அவர் செய். தேவனுடைய கையை தடுக்கிறது அவிசுவாசம். அவிசுவாசம் எங்க இருக்கோ தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார். அவிசுவாசம் பொல்லாத இருதயத்திற்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3:12 வாசிப்போமே. எபிரேயர் 3:12. பொல்லாத இருதயம் வேண்டாம். அவிசுவாசம் பொல்லாத இருதயமா? தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அவிசுவாசம் பொல்லாத இருதயம். நீங்க கீழே வாசிக்கும் பொழுது எபிரேயர் 4:6-19 பார்த்தீங்கன்னா, அவிசுவாசத்தினாலே மாத்திரமே அவர்கள் கானானுக்குள்ள சுதந்தரிக்க முடியாமல் போய்விட்டது. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதிமான் எதனால பிழைப்பான் என்றால் விசுவாசத்தினாலதான் பிழைப்பான். 4 முறை சொல்லப்பட்டிருக்குது வேதத்திலே, நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசத்திலே அதிகமாய் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். தைரியமா இருங்க. விசுவாசத்திலே வளர்ச்சிக்கு தேவனுடைய 2 காரியம் விசுவாச வளர்ச்சிக்கு. வசனத்தை அதிகமா கேளுங்க, வசனத்தை வாசிங்க, ஜெபிங்க. ஜெபிக்காதவனால விசுவாசத்துல செயல்பட முடியாது. நல்லா கவனிங்க. ஜெபிக்காதவன் விசுவாசத்துல செயல்பட்டானா நடக்காது, அந்த காரியம் நடக்காது. சும்மா சொல்லுவோம், நடக்காது. ஜெபிக்கிறவனோட விசுவாசனுடைய பேச்சு, வார்த்தைகள், காரியம் செயலிலே நடக்கும். தேவன் ஜெபிக்கிறவனுக்கு அத்தாரிட்டியை கொடுக்கிறார். வாயிலே, நாக்கிலே அவர் அதிகாரத்தை வைக்கிறார். அப்பொழுது அந்த விசுவாசம் கிரியை செய்கிறதா இருக்கிறது. இல்லை என்றால்
விசுவாசம் நமக்கு கிரியை செய்யும். எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம். விசுவாசத்திலே அதிகமாய் நடக்க ஆரம்பிங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமே, மத்தேயு 17:19-20. மத்தேயு 17:19-20. தனித்து வந்து ஏன் எங்களால கூடாமல் போயிற்று கேட்டார்கள். தானே தான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஒரு தகப்பன் பிள்ளைய கொண்டு வருகிறார். அந்த இருக்கிற பிசாச சீடர்களால ஓட்ட முடியல. அப்போ கர்த்தர் இடத்துல கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், தேவன் முன்பாக கடிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு சொல்லுகிறார், அவிசுவாசத்தினாலதான் உங்களால செய்ய முடியல. அது கூட கீழே ஒரு அழகான காரியத்தை சொல்ற, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். எவ்வளவு ஒரு அழகான காம்பினேஷன் பாருங்க. ஜபம், உபவாசம், விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். ஆகவே அவிசுவாசமா இராமல் விசுவாசமா. இங்க ஆபிரகாம் சொல்லுகிறார், அம்மா நமக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், விசுவாசிப்போம். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ தைரியமா விசுவாசிங்க, விசுவாசிங்க, நடக்கணும், விசுவாசிங்க. இந்த ஆண்டு ரொம்ப நீங்க விசுவாசத்துல வளரணும். 25வது ஆண்டு. வேதத்துல நம்மை குறித்து ஒன்று சொல்லப்பட்டதுன்னா அதை சுதந்திரிக்காம நம்ம போகக்கூடாது. உங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது ஆண்டு தேவன் என்ன செய்கிறார்? மரித்ததை உயிர்ப்பிக்கிறார். அப்போ என்றால் உங்களை குறித்து தான் எழுதப்பட்டிருது. சபை 25வது ஆண்டுக்குள் போய்கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் மரித்த நிலையில் இருக்கோ அது கட்டாயம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உங்க சரீரத்துடைய உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவன் அதை உயிர்ப்பிப்பார். வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வரலாம், அதை தலைகீழாய் மாற்றி போடுவார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பலிபீடத்திலே வையுங்க, தேவன் மாற்றி போடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் முன்னாடி டாக்டர்ஸ் ரிப்போர்ட். வழிபாடு நின்று போயிட்டு அடுத்த கட்டம் என்ன ஆனது? செத்து போனது. பரவாயில்ல, நான் விசுவாசிப்பேன். ஏன்? தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர். உங்க படிப்பா இருக்கட்டும் உயிர்ப்பிப்பார், குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார், எது வேண்டுமோ உயிர்ப்பிப்பார். விசுவாசத்திலே வளருங்க, விசுவாசத்திலே வளங்க, குன்றி போகாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உண்மையுள்ள தேவன். நம்மை போல பாடுள்ள மனுஷன் வீழ்ச்சிகள் இருந்தது, மாம்சத்திலே நடக்க இருந்தது, ஆவியில தேவன் கொண்டு வர எவ்வளவு பிரயாசப்படுகிறார் பாருங்க. உங்களையும் என்னையும் விட அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்திலே நித்தமும் நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார், விடாம. ஆகவே நீங்கள் தளராமல் இருங்க, விசுவாசத்திலே நல்லா வளருங்க. தேவன் எதையெல்லாம் கொடுத்தார் அதை செய்வார். இந்த ஆண்டு விசேஷமா செய்வார். அடுத்து பாருங்க, ஆபிரகாம் எதிலே வளருகிறார்? நாம் அவிசுவாசமா இருக்க வேண்டாமா? அடுத்து நாம் விசுவாசமாய் கர்த்தருடைய வார்த்தையிலே இருப்போம். திரும்ப திரும்ப தேவன் பேசுகிறார். அடுத்து சந்தேகப்படாமல். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்துல ஒன்றையுமே பெற முடியாது. ஏன்? அவர் மேல விசுவாசமே இல்லை, அவர் மேல நம்பிக்கை இல்லை. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7-8 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக நினையாதிருப்பாதான். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருப்பான். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, சிந்தை ரொம்ப முக்கியம். ஒருமுகப்படுத்துங்க, ஒருமுகப்படுத்துங்க. இன்றைக்கு தேவன் கிருபை தருவாராக. ஒரு நாளும் இனி சந்தேகப்படாதீங்க, வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. எதை வேணாலும் சந்தேகப்படுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படுகிறவன் எதையுமே பெற முடியாது. மத்தேயு 14:31 ஒரு சம்பவம் இருக்கு. பேதுரு தேவன் நடந்ததை பார்த்து நானும் நடந்து வரேன்னு சொல்லி நடக்கிறார். நடந்து வந்துட்டாரு. இப்போ காற்றை பார்க்கிறாரு, உடனே மூழ்கி போகிறார். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன் நீ என்ன ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகம்? நான் நிற்கிறேன் அல்லவா. நம்முடைய முடிவில யார் நிற்கிறா? கர்த்தர் நின்று இருக்கிறார். மறு கரையில அவர் தான் நிற்கிறார். நம்முடைய பாதை ஓட்டம் என்ன வந்தாலும் அங்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய கண் அவரையே பார்த்திருக்கும். நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. இருமனமா இருக்காதீங்க. செய்வாரோ செய்ய மாட்டாரோ இல்ல. தேவன் ஒரு காரியத்தை லூக்கா 17:5 பார்க்கும் பொழுது, லூக்கா 17:5 பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை
அப்பொழுது அடுத்த வாசிங்க சிஸ்டர். ஆ ஓ ஆ ஆ சொல்ல கீழ்ப்படியும். அப்போ தேவன் எவ்வளவு எளிமையா வைக்கிறார் பாருங்க. எளிமையா ஒன்றே இல்லை, அந்த பாரு பேசு, அத பாரு பேசு. அதுக்கு முன்பதாக என்ன இருக்கணும்? நல்லா ஜெபம் இருக்கணும், ஆவிக்குள்ள இருக்கணும். அதுக்கு பிறகு விசுவாசத்துல சந்தேகமே படாத, நீ பாரு பேசு. தேவ பிள்ளைகளை 21 மத்தேயுவிலும் தேவன் அதை தான் சொல்லுகிறார். வேகமாக நம்ம அடுத்து போவோம். சந்தேகப்படாதீங்க. தேவன் இந்த சபைக்கு உங்களுக்கு வந்த நாள்ல இருந்து என்ன வாக்குத்தத்தம், சந்தேகமே படாம, இன்னும் நடக்கலையா, மாறி போய் இருக்கா சூழ்நிலை, பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவர். ஒரு சாதாரண யாக்கோபு தேவனை கண்டவன், அவன் பிள்ளை ராகேல் கடைசியில வேதனையில மறிக்கும் தரையில பிள்ளை பெற்றது பென்னோனி என்றத அவன் கையில எடுத்து துக்கத்தின் மகன் என்பதை சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் மாத்துறானே. ஒரு யாக்கோபு செய்ய கூடுமையானால் சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த சராசரத்தை பட, இந்த பூமி உண்டாக முன்பதாகவே இருக்கிறவர், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருந்தத இவ்வளவு அழகாய் செய்ய கூடுமையானால் உங்க வாழ்க்கையில நடந்த தீமையை எல்லாம் நன்மையாய் மாற்ற முடியாதா? நிச்சயம் மாற்றுவார். எல்லா தீமையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். அது அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கு. ஆகவே சந்தேகமே படாதீங்க, வாக்கு தத்தத்தை நம்புங்க. இந்த ஆண்டு நீங்க நம்பணும். எதையெல்லாம் தேவன் இதுவரைக்கும் சொல்லி வைத்தாரோ அதையெல்லாம் விசுவாசத்தோடு இருங்க. சில வாக்கு தத்தங்கள் காலமாகும், சில வாக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா அதை விசுவாசத்தை சந்தேகப்படாம இன்னும் ஜெபம் பண்றீங்களோ கர்த்தர் ஆச்சரியமாய் செய்வார். அடுத்து நம் பார்ப்போம். 3வது, ஆபிரகாம் அவர்கள் சாராள் அம்மாவை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? அம்மா, நாம் விசுவாசமா இருப்போம், ஏன்னா கர்த்தர் நம்மகிட்ட திரும்ப 3 முறை சொல்லிட்டாங்க, நாம் சந்தேகப்பட வேண்டாம். 21ஆம் வசனம், ரோமர் 4:21. 3வது அவங்க செய்கிறத பாருங்க. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை நம்பி அவர் சொல்லிட்டார்னா செய்வார். அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து விட்டது. எபிரேயர் 10:23 வாசிங்க. எபிரேயர் 10:23. அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். உண்மை. அதனாலதானே நம்ம நம்புறோம். ஏன் விசுவாசிக்கிறோம்? ஏன் நம்புறோம்? ஏன் சந்தேகப்படாம இருக்கிறோம்? அவர் செய்ய வல்லவர். யாரோ ஒரு மனுஷனை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் இன்றைக்கு ஒன்றை சொல்லுவான், நாளைக்கு ஒன்றை மாற்றி போடுவான். நம் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அது மாத்திரம் அல்ல, ஏன் நம்புறோம்? He is an omnipotent God, சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் எதையுமே செய்ய முடியும் தானே நமக்கு நம்பிக்கை. இது 2 மேலதானே நம்ம நம்புகிறோம். ஏன்? அவரால் எல்லாமே நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும், எதை வேணா மாற்ற முடியும் நம்புகிறோம். இன்னொன்னு என்ன? அவர் உண்மை உள்ளவர் நம்புகிறோம், நிச்சயமா செய்வார். அதனாலதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது. மனுஷன் மேல நமக்கு நம்பிக்கை வராது, தேவன் மேல நம்பிக்கை. ஏன்? அவர் சர்வ வல்லம் உள்ளவர், எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில மாற்றிக்கூடியவர். 2வது, அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்புகிறாங்க. 4வது அவங்க செய்கிறது தேவனை மகிமைப்படுத்தி. இங்கதான் அவங்க கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். 4வது, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. முதல்ல விசுவாசம், 2வது அவர்களுக்குள்ள சந்தேகப்படாம இருக்கிறாங்க, 3வது நம்புறாங்க, 4வது இதெல்லாம் எப்போ செய்யறாங்க? 100ல. நல்லா கவனிங்க. 100 வயதா இருக்கும் பொழுது. ஏன்னா 89, 99 நகைக்கிறாங்க 2 பேரும். இப்பொழுது பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படும், தேவனை துதிக்கிறாங்க. சங்கீதம் 50:23 தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால் என்ன? சங்கீதம் 50:23. என்னை மகிமைப்படுத்த, கர்த்தரை மகிமைப்படுத்துறா. இப்போ ஆபிரகாமும் சாராளும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா தேவனை துதிங்க, துதிக்க பழகி கொள்ளுங்க. எப்பொழுதும் நான் சொல்லுவது எல்லா இடத்துலையும், இந்த உதடுகளை சும்மா இருக்க விடாதீங்க, தயவு செய்து பழக்கி கொள்ளுங்க. கிறிஸ்தவ தேவ ஜனங்கள் நம்முடைய உதடு, ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுவான், என் உதடுகளுக்கு காவல் வையும். இது ஒரு வாசல்.
நல்லா கவனிங்க. வாசல், தேவன் காயின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசல்ல என்ன இருக்குமா? பாவம். பாவம் படுத்து இருக்கும் வாசல்ல. நம்முடைய சரீரத்துல அநேக வாசல் உண்டு. இதுல மிக முக்கியமான வாசல் நாவு. நாவல சங்கீதக்காரன் எழுதினா சங்கீதம் 141:2. ஆகவே இந்த நாவ பாவம் எப்பவுமே இருக்கும். இந்த நாவுனாலதான் பல காரியங்களை நாம் இழக்கிறோம். பல காரியங்களை. நாவ ஜாக்கிரதையாக நல்ல சோத்திரத்துக்கு பழகி கொள்ளுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவங்க நல்ல அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா சோத்திரம் சொல்லிட்டே இருங்க. தேவனை தேங்க்யூ சொல்லிட்டே இருங்க. சோத்திரம் சொல்லிட்டே இருங்க. இந்த நாவை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? வெளியே இருக்கிற வெண்கல பலிபீடத்துக்கு வைத்து நான் ஒப்பிட்டு வைத்திருக்கிறேன். ஏன்னா எப்பவுமே அந்த வெண்கல பலிபீடம் தகனித்து கொண்டே இருக்கணும், போகக்கூடாது. அது மாதிரி நாவை ஸ்தோத்திரம் இல்ல அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. சோத்தரிங்க. நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்ப்பீங்க. சோத்தரிக்கிறதுனால பெரிய அதிசயங்களை தேவன் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறார். அவங்க பாருங்க, ஸ்தோத்திரத்தை உடனே என்ன ஆயிடுச்சுன்னா விசுவாசத்துல இப்போ வல்லவர்களா மாறிட்டாங்க. அந்த வசனம் முடியுது, அவள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறிவிட்டார்கள். விசுவாசத்திலே வல்லவர்கள். இப்போ தேவன் என்ன செய்தார்? மரித்ததை உயிர்ப்பித்தார். 25வது வருடத்திலே 100வது வயதிலே, அவர் சொல்லிய வயதல்ல, தேவன் குறித்த நேரத்திலே, காலத்தையும் நேரத்தை சூழ்நிலையும் மாற்றுகிறவர். அவர் உயிர்ப்பித்தார். 2வது தேவன் செய்கிறார். என்ன செய்கிறார்? அதே எபிரேயர் 11:11. எபிரேயர் 11:11. எண்ணி பலன் அடைந்து, தேவன் முதலாவது செய்கிறது, தேவன் மரித்து போனதை உயிர்ப்பித்தார். 25வது வருடத்திலே தேவன் 2வது செய்கிறார், தேவன் பலன் தந்தார். இப்போ எல்லாம் மரித்து போய்விட்டது. தேவனை விசுவாசித்து வளர்ந்தாங்க, விசுவாசத்துல வளர்ந்துட்டாங்க. 2 பேரும் வளர்ந்து எதை செய்தார்கள் பார்த்தோம். இப்போ தேவன் என்ன பண்ணாரு? கற்பம் தரிக்க பலனை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, பலனை உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுப்பார். 25வது வருடத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் பலனை கொடுப்பார். என்ன பலன் கொடுப்பார்? ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனை கொடுப்பார். மாம்சத்திலே ஜெயிக்க பலனை கொடுப்பார். 2வது உலக பிரகாரமான பலனை கொடுப்பார். 3வது ஊழியத்திற்கு பலனை கொடுப்பார். 3க்கு உண்டான பலனை கொடுப்பார். ஏன்னா அவர்தான் பலனை கொடுக்கிறவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்ததுல தேவனுடைய பலத்தை பார்த்து மீரியாம் பாடுவாங்க. யாத்திராகமம் 15 தேவன் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் முதலாவது அவர் தருகிறார். எபேசியர் 3:16. தேவன் பலன் தந்தார். பலப்பட்டு, உள்ளான மனுஷனு வல்லமையாய் பலப்பட்டு. 1 கொரிந்தியர் 3:2 பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவன் பலன் இல்லாதவன் சொல்லப்படுகிறது. அப்ப மாம்சத்தின் காரியம் இருக்கிற வரைக்கும் பலன் இல்லை. அப்ப நம்ம மாம்சத்தை ஜெயிக்கிறது என்ன வேணும்? பலன் வேணும். தேவ பலன் வேணும். தேவ பலன் நமக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர தேவன் இந்த ஆண்டு சபைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். தேவன் பலனை தந்தார். முதல்ல உயிர்ப்பித்தவர், 2வது பலனை தந்தார். எதற்கு பலனை தருவார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி மேல போக தேவன் பலனை தருவார். 2வது தேவன் ஒரு பலனை தருகிறார். நமக்கு என்ன? சரீர பிரகாரமாக, சரீரத்திலே நமக்கு பலனை தருகிறார். அதற்கு அப்போஸ்தலர் 3:7 நாம் வாசித்து பார்த்தோம்னா, தேவன் அந்த மனிதனை எழுப்பினதை பார்க்க முடியும். 40 வயது கிட்டத்தட்ட இருந்தவன், அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சரீரத்துக்கு உண்டான பலன். பலன் கொண்டது. ஆமா, சரீரத்திற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். ஏன்? உங்களை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. 25வது ஆண்டுல தேவன் செய்கிறது, பலன் கொடுப்பார். சரீரத்துக்கு பலன் கொடுப்பார். கரடுகள் கால்கள் பலன் அடைய செய்வார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. எல்லாவற்றிலும் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் சொன்னார்ல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் பிழையாம் ஒன்றை சொன்னான் பாருங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இவர்களுக்கு இருக்குன்ட்டு. எப்படி? அவர்கள் அவ்வளவு பலசாலிகளா? இல்லையே, சாதாரணவர்கள். வேலை கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டு எல்லா பலனை இழந்தவர்கள். எப்படி அந்த பலன்? கர்த்தர் பலனாய் மாறிட்டார்.
கர்த்தர் பலனாய் மாறும் பொழுது நமக்கு பலன் உண்டாகிறது சரீரத்திலே. ஆகவே சரீரத்திலே உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். உலக பிரகாரமாக எதற்கு பலன் வேண்டும்? கர்த்தர் கொடுப்பார். அரசனாகிய தாவீது 1 29:12 அழகிய ஒரு காரியத்தை தன் வாழ்க்கையில அனுபவப்பட்டதை அவங்க சொல்லியிருப்பார் பாருங்க, கவனிங்க. அந்த ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, ஆளுகிறவர் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் சின்ன பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் பலனை கொடுப்பார். நல்லா படிக்க ஞானத்தை கொடுப்பார். இந்த ஆண்டு பலன் தருவார் உங்களுக்கு. விசேஷித்த விதத்திலே உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, எல்லா காரியத்திலும் பலனை அவர் கொடுப்பார். ஷைன் ஃபார் ஹிஸ் கிங்டம். அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்க ஜீவ சுடர் ஒளியாய் பிரகாசிக்க தேவன் பலனை உங்க பிள்ளைகள் மேல வைப்பார். கர்த்தர் நிச்சயம் செய்வார். அது மாத்திரமல்ல, எந்த காரியத்தில் நமக்கு பலனை கொடுக்கிற தேவன் சகல காரியத்திலையும் நல்ல பிசினஸ்ல இருக்கலாம், பிசினஸ் செய்ய நீங்க முற்படலாம், பலனை கொடுப்பார். சங்கீதக்காரன் சொல்லுவான் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற கர்த்தர் பழக்குவிப்பார். பயப்படுறீங்களா? பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தை கடிந்து சபித்து நான் பாதாளத்தை தள்ளி போடுகிறேன். சின்ன பிள்ளைகள் இருந்து யாருக்கும் பயத்தின் ஆவி இருக்குமே ஆனால் இயேசுவின் நாமத்துல கட்டி சபித்து பாதாளத்தை தள்ளி போடுகிறேன். தேவன் பலத்தை கொடுக்கிற, உங்க கைகளை பழக்குவிக்கிறவர். உங்களுக்கு தெரியாதது பயப்படுறிய, அதுக்கே அவர் பழக்குவிப்பார். தாவீது ஆடுகளை மேய்த்தவன், யுத்தத்திலே சிறந்தவனாய் மாறினான். அவன் வந்து நிற்கும் போது சவுல் சொன்னான், ஏப்பா கோலியாத்து முன்னாடி போய் நிக்கிறியா? அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், நீ யாரு? நீ கோலும் தடியும் பிடித்தவன். ஆனால் இவனை பழக்குவித்தது தேவ பலன், இவன் கைகளை பழக்குவித்தது கர்த்தர். அது போல இந்த ஆண்டு உங்க கைகளை பழக்குவிப்பார். நீங்க செய்யாததை செய்யும்படி தேவன் உங்க கைகளை பழக்குவிப்பார். வசனம் உங்களுக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயம் நிறைவேறும். பிள்ளைகளை பழக்குவிப்பார். பல காரியங்களை செய்ய தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. தாவீது அதை தான் எழுதுகிறார். அவர் எனக்கு பலன் தருகிறார், நான் அல்ல. நான் இவ்வளவும் பார்த்தது அவர் கொடுத்த பலனால. என் கைகளை, என் விரல்களை பழக்குவிக்கிற. வேலைக்கு பயப்படுறீங்களா? வேலை எது கஷ்டமான வேலை தெரியாதுன்னு பழக்குவிப்பார், பலனை கொடுப்பார். அதை செய்யத்தக்க தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு செய்வார். மினிஸ்டரியல் growthக்கும் பார்க்கும் பொழுது அவர் ஊழியத்திற்கும் அவர் பலனை தருகிறார். ஏன்னா அவர் கொடுத்தாதான் நமக்கு பலன். இந்த காலையில வரும் பொழுது ரொம்ப துக்கம். எவ்வளோ பாருங்க, விக்கிரகங்களினால சூழப்பட்டு இருக்கிறது. நமக்கு பலன் அவர் தான் கொடுக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, மினிஸ்டீரியல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. அதாவது மூணுமே இந்த வசனத்துல இருக்கு. ஆவிக்குரிய பலன், உலக ரீதியான பலன், எல்லாவற்றையும் உலக ரீதினா எல்லா காரியத்தையும் செய்ய. மூன்றாவது ஊழியத்திற்கு வேண்டிய பலன். எப்படி வருது? கர்த்தருக்கு காத்திருக்கிறனாலே பலனை, ஸ்ட்ரென்த் ஆம்பிளிஃபைட்ல ஸ்ட்ரென்த் அண்ட் பவர், ஹோலி ஸ்பிரிட் அப்படி இருக்கு. ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிற. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்தா நம்ம என்ன செய்ய முடியும்? எதையும் செய்யத்தக்க. அப்ப நமக்கு ஊழியத்திற்கு கட்டாயம் வேணும். அதிக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, கர்த்தர் அண்டை விக்கிரங்களை, இருளில் இருக்கிறவர்களை கொண்டு வர பலன் வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு தருவார். ஊழியத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் தேவன் பழக்குவிப்பார், ஏதாவது ஒன்றை செய்ய வைப்பார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை 2:7 நான் நினைக்கிறேன், அல்ல சொல்லுவார், என்ன சொல்லுவார்? என்னை புறஜாதிகளுக்கு பலப்படுத்தினவர் பேதுரு அவர்களை யூதர்களுக்கு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு போதுங்க சிஸ்டர். பாருங்க, தேவன் பலப்படுத்துகிறார். எங்க ஊழியம் செய்யவும் தேவன் பலப்படுத்துகிறார்.
பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறேன், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், எவ்ரிதிங், ஸ்பிரிச்சுவலுக்கு, வேர்ல்ட்லி, பிசிக்கலுக்கு, மினிஸ்டரி, ஊழியத்திற்கு எல்லாவற்றையும் செய்ய பலனை தருகிறார். அவள் 100 வயதா இருக்கும்போது, சாராள் 90 வயதா இருக்கும் பொழுது தேவன் கற்பந்தரிக்க பலனை தந்தார். உங்களுக்கு இந்த 25வது ஆண்டு பலனை கொடுப்பார். ஊழியத்துல இன்னும் ஒரு படி, சாதாரண ஊழியம் செய்யறீங்களோ, சபையில சின்ன சின்ன வேலை ஊழியம் செய்யறீங்களோ, கர்த்தர் அதிகமா மேன்மையா கொண்டு போவார். பார்க்க அப்படியே தான் இருக்கும் சூழ்நிலை. தேவனுக்கு ரொம்ப நாள் ஆகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயர்த்துகிற வேகமாக ஒரு நிமிஷத்துல அவர் உயர்த்த. அதான் அருமையான ஒரு பாடல் இருக்கு, பொழுதிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், பொழுதியிலே, பாடுங்க, அப்படியே உயர்த்துவார். குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் கொண்டு, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்குண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். உங்களால முடியாதுன்னு சொல்லாதீங்க, பலனை கொடுப்பார். சின்னவன் 1000 சிறியவனை பலத்த ஜாதியாய் ஆக்குறவர், பலத்த ஜாதியா ஆக்குவர். தேவன் அற்புதத்தை செய்வார். ஊழியத்துல சின்ன 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 வேலை செய்கிறேன், கர்த்தர் பெரிய அளவுல கொண்டு வருவார். இருளிலே நம்முடைய தேவன் எப்பவுமே வைக்க மாட்டார். தம்மை உத்தமமாய் அண்டிக் கொள்கிறல நிச்சயம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். கிருபையை தருகிறது அவர் கரம்தான். எப்போ வேணாலும் மேன்மையை கொடுக்க வல்லமை உள்ளவர். வேகமாக நான் போகிறேன், அவர் கொடுப்பார். மூன்றாவது தேவன் முதல்ல 25வது வருடத்திலே தேவன் மரித்து போனதை உயிர்ப்பித்தார். 2வது தேவன் பலன் தந்தார். 3வது ஆதியாகமம் 21:1, ஆதியாகமம் 21:1 சொல்லி இருந்தபடியே சொன்னபடியே செய்தார். 3வது சொன்னபடியே செய்தார். தேவ பிள்ளைகளே, 24 ஆண்டுகள் சாராள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வசனம் வித்தாய் இருக்கிறது. ஆவிக்குள்ள 24 இயர்ஸ், 24 வருஷம் சுமந்து கொண்டே வந்தாங்க. ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். வார்த்தை ஒரு வித்து, அத 24 வருஷம் சுமக்குறாங்க. வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3, 25வது வருஷத்துலதான் தேவன் வெளியே கொண்டு வருகிறார். 24 வருடம் சபைக்கு என்ன தரிசனம் இருந்ததோ, என்ன இருளிலே இருந்ததோ, தேவன் வெளிச்சத்துக்கு இந்த ஆண்டிலே கொண்டு வருவார். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ரொம்ப நாள் 24 வருஷம் தரிசனத்துல இருந்திருக்கும். 24 வருஷம் ஜப குறிப்பா இருந்திருக்கும். 24 வருஷம் வாக்கு தத்தமா இருந்திருக்கும். ஆனால் நிச்சயம் கர்த்தர் இந்த ஆண்டு அதை வெளியே கொண்டு வருவார். சொன்னபடியே செய்கிற தேவன். அவர் என்ன சொன்னாரோ அதை அவர்களுக்கு செய்து முடித்தார். நீங்க ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்பு போயிடலாம், நேரம் இல்லாதனால. 2 நாளாகமம் 6:16-15 வாசிங்க. 2 நாளாகமம் 6:16-15. உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. காத்து வருகிறீர். காத்தருள நீர், வாக்கு தத்தத்தை காத்தருள நீர் சொன்னீர், அதை நிறைவேற்றி. தேவனுடைய பிள்ளைகளே, 24 ஆண்டு காலம் சுமந்த வாக்கு தத்தத்தை சொன்னபடியே செய்தார். எவ்வளவு வருஷம் ஆனாலும் பாருங்க, அவர் மாறுவதில்லை.
உங்கள் சந்ததிக்கும் அதை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் உங்களோட முடிந்து போக நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகள் மேல, உங்க சந்ததி மேல, சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் ஈசாக்கோடு பேசினார். அவர் வந்து சொல்லுகிறார், ஈசாக்கே, உன் தகப்பனே ஆபிரகாமோடு நான் உடன்படிக்கை பண்ணேன், இப்போ உன்னோட பண்றேன், ஆசீர்வதிப்பேன். பிறகு யாக்கோபோடு பண்ணுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலே தேவன் செய்கிறார். இங்க தான் அவன் குமாரன் எழும்பி சொல்லுகிறான், சபைக்கும் தேவன் தரிசனத்தை தகப்பனாருக்கு கொடுத்தார், பிறகு குமாரனை எழுப்பினார். தரிசனத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் வாக்குத்தத்தத்தை செய்வார். ஏன்னா ஈசாக்கு தரிசனத்துல நின்றவர். ஆபிரகாம் அவர்களுக்கு என்ன துறவுக்கு பெயரிட்டாரோ அதே பெயரை எட்டும் பொழுது ஏசேக்கு வந்தது, சித்தனா வந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். தேவன் காலம் பார்க்க பார்க்க ரகபோத்தையும் அவர் பூர்த்தி செய்து பெயர் சபாயம் கொடுக்கிறவராக. ஏன்னா உண்மை உள்ள தேவன் சொன்னபடி செய்வார். தரிசனம் பல வருஷங்கள் உண்டானா இருக்கலாம், அதை அப்படியே தரிசனத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். நாலாவது தேவனுடைய பிள்ளைகளே, நாலாவது அவர் செய்கிறது 21:1, அதே ஒண்ணுல தேவன் கடாட்சித்தார், தேவன் சந்தித்தார். முதல்ல சொன்னேன், தேவன் 25வது வருடத்துல 25ஆம் ஆண்டு, செய்தியின் தலைப்பே அதான், 25ஆம் ஆண்டு. 25ஆம் ஆண்டிலே தேவன் மரித்து போனதை உயிர்ப்பித்தார், தேவன் பலன் தந்தார், தேவன் சொன்னபடி செய்தார். நாலாவது தேவன் கடாட்சித்தார். ஆதியாகமம் 21:1, தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆதி முதற்கொண்டு அவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறவர். ஆதாமோட ஒவ்வொரு நாளும் வந்தவர் தேவன். பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி தம் ஜனத்தோடு பேசினவர். பிறகு ஆலயத்தை கட்டி சாலமோன் எழுப்பினும்போது அங்கே வந்தவர். பிறகு செருபாபேலுடைய ஆலயத்திலே வந்தவர். பிறகு ஏரோது கட்டின ஆலயத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த அருணோதயம் இறங்கி வந்தவர். தம்முடைய ஜனத்தோடு இருக்க விரும்புகிறவர். ஆகவே வாஞ்சிங்க, கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார். நானும் என்னுடைய மனைவியும் எப்பொழுதும் ராக்காலத்திலே ஜெபிப்பது உண்டு, குடும்ப ஜெபம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி என்னால் இந்த எலும்பை இப்படி வைக்க முடியல, பயங்கர வலி, இந்த முட்டு வலி. அதனால மனைவி ஒரு ஆயில தடவிட்ட பிறகு நான் இப்படி தான் வைத்து கொண்டிருந்தேன். கீழே வைக்க முடியாத அளவுக்கு வலி. நாங்கள் எப்பொழுதும் ராக்காலத்தை துதித்து ஜபிப்பது உண்டு. அது ஒரு சரியான குறிப்பிட்ட நேரம் ஜபித்து கொண்டிருந்தோம். என்னால் முடியாதனால நான் இப்படி இருந்தேன். சின்ன அறை, எங்களுடைய வீடு இந்த ரூம் சின்ன அறை, பெட்டு போட்டு இருக்கோம். நான் இங்கே முழங்கால் படிக்கிட்டு இருப்பேன், என் மனைவி அந்த பெட்டோட அந்த மூலையில் முழங்கால் படிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நான் மட்டும் நடக்க தான் இருக்கும், ஏன்னா பின்னாடி புக் ஷெல்ஃப் இருக்கும். இவ்வளோதான் எங்கள் ரூம். அப்போது ஜெபம் பண்ணி இருக்கும்போது சரியா ஒரு 12:40 இருக்கும், 12:40 45 உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்தவரே என்று நான் சொன்னது தான். ஒரு கரம் என்னை அப்படியே ஜென்டிலா தொட்டது. அவ்வளோதான், ஒரு கரம் ஜென்டிலா என்னை தொட்டது. நான் மனைவி ஏமா தொட்டியான்னு அவ பயந்துட்டா. நாங்கள் 2 பேர் தானே இருக்க, ராத்திரியில பயந்து, இல்லை நான் உங்களுக்கு நான் அங்கே இருக்கிற அந்த அந்த இந்த இடத்துல இருக்கிறது. அப்போது ரொம்ப அழுதுட்டேன். உடனே கையை வைக்க முடிந்தது. ஏன் சொல்லுகிறேன்னா, உண்மையாய் இன்றைக்கும் அவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அன்றிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டேன், எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்துல வருவீங்கன்னா, ஏதோ ஒரு நாள் 2 நாள் வருவதில்லை, அவர் பல ஆண்டு சோதித்து பார்க்கிறவர், விசுவாசத்தை புடமிட்டு பார்க்கிறவர், கட்டாயம் வருவார். சாதாரண ஒரு வீடு. நான் ரொம்ப அழுதேன். அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், மகாபெரிய தேவன், அண்ட சராசரத்தை சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் இறங்கி வராரு பாருங்க. இன்றைக்கும் பாருங்க, நம்மோடு இருக்க வாஞ்சிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை வைத்து கொள்ளுங்க, குடும்பத்துக்கு வைத்து கொள்ளுங்க, தனி ஜபம் வைத்து கொள்ளுங்க. அவர் சந்திக்கிறவர், வேதத்துல மாத்திரமல்ல இன்றைக்கும் செய்கிறவர், இன்றைக்கும் நம்மை வந்து சந்திக்கிறவர். தேவன் கடாட்சித்தார், உங்களையும் சந்திப்பார். நமக்கு அவருக்கு வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு அதெல்லாம் இல்லை, சாதாரண ஒரு இடம். என் பிள்ளை இருந்தா என்னை உண்மையாய் தேடிச்சுன்னா இறங்கி வந்துருவார், உங்க வீட்டுக்கு வருவார்.
நிச்சயமா வாஞ்சையோடு தேடுங்க. இந்த ஆண்டு இந்த வசனத்தின்படியே 25வது ஆண்டு உங்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. தேவன் கடாட்சித்தார், உங்க வீட்டிலேயே உங்களை சந்திப்பார். என்னை சந்தித்தது உண்மையான கர்த்தர் உங்களையும் சந்திப்பார், நிச்சயமாய் சந்திப்பார். சர்வ வல்லமுள்ள தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் கடாட்சிப்பார். கடைசியாக ஒன்றை காண்பித்து முடித்திடுறேன். அநேக வசனங்களை நான் விட்டுட்டேன். தேவன் மகிழ பண்ணினார். ஆதியாகமம் 21:6. ஆதியாகமம் 21:6. நகைக்க பண்ணினார். போதும் சிஸ்டர், நகைக்க பண்ணினார். நகைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு 25 ஆண்டு தேவன் உங்களை மகிழ பண்ணுவார். மகிழ்ச்சியை கொடுப்பார். அவர் தான் கொடுக்க முடியும். வேதத்து முழுக்க நான் மகிழ்ச்சியை பார்க்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் ரொம்ப பிடித்த சம்பவம். எஸ்தரின் சரித்திரத்திலே தேவன் ஒரு நாளே பண்டிகை நாளா கொடுத்து மகிழ செஞ்சிட்டார் பாருங்க. அவ்வளவு பெரிய அற்புதம். ஒரு ஒரே ஒரு மனிதன் மேலே இருந்த பொறாமையினாலே எல்லா யூத கோத்திரத்து ஜனங்களை சிதறி இருக்கிறவர்களை அழிக்க வேண்டும் நினைத்தவன எந்த நாள் குறித்தானோ அதே நாள்ல காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிற ஒரு நாள் பண்டிகை நாளாய் கொடுத்தார். உங்களுக்கு இந்த வருஷம் கொடுப்பார். 25வது வருடத்திலே உங்களுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி மகிழும்படி ஒரு மகிழ்ச்சியின் நாளை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவருடைய வார்த்தை வசனம் மகிழ பண்ணுகிற தேவன். மனுஷனுடைய எண்ணங்களுக்கு, மனுஷனுடைய நினைவுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். காரணம், நீ கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர். மனிதன் என்ன வேணாலும் நினைக்கலாம், நீ அழிந்து போகலாம் நினைக்கலாம், உன் சூழ்நிலையை பார்த்து என்னெல்லாம் சொல்லலாம், முடியாதுல்ல. ஆனா தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏரோது என்ன நினைத்தான்? நாளைக்கு அவனை தூக்கில இடுவேன், பேதுருவை சிறைச்சாலையில போட்டான். தேவன் தூதரை அனுப்பினார். மனிதனுடைய எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுக்காதவர். ஆமான் என்ன நினைத்தான்? முழு கோத்திரத்தை நான் அடித்து விடுவேன். அழிக்க முடியுமோ தம்முடைய ஜனத்தை? காரியத்தை மாறுதலாய் முடிய போனார். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேவன் எனக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்தார். நான் ஊழியத்துக்கு வருவேன் எனக்கு அப்போ தெரியாது. நான் ஊழியத்திற்கு 2021 அக்டோபர் 31 தான் வந்தேன். அப்போ இஎம்ஐ இருக்கு. ஸோ அது வரைக்கும் வேலைக்கு போனேன், ஒன்றும் பெருசாக இஎம்ஐ கட்ட வேண்டியது தெரியல. ஊழியத்திற்கு வந்து விட்டேன். ஊழியத்திற்கு வந்த பிறகு அந்த நமக்கு பென்ஷன், பிஎஃப் இதெல்லாம் வந்ததில் கொஞ்சம் நாட்கள் அப்படியே கத்தர் எப்படியோ கட்டி கொண்டு வந்திருந்தார். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து கட்டவே முடியலை. காருக்கு ரொம்ப துக்கமாயிட்டு, கட்ட முடியாம சூழ்நிலை, ஏன் ரொம்ப நெருக்கமாயிட்டு. சரி, மார்ச் மாதம் ஏப்ரல் போல நான் மனைவிட்ட சொன்னேன், காரை வித்துடலாம், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இதை போட்டு தொந்தரவு பண்ணிக்கொள்ள வேண்டாம், மனதில் எதையும் பாதிக்க கூடாது, சிந்தையில வரக்கூடாது, கர்த்தர் இருக்கிறார், விற்று விடலாம் என்று. இங்கே விற்க ரொம்ப அதிகமான ஆட்கள் இல்லை. ஏன்னா அந்த கார் ஃபோர்டு மாடல் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வாங்கவே மாட்டுறாங்க, ரொம்ப கம்மி விலைக்கு கேட்குறாங்க. அதனால அவங்க ஊர் தூத்துக்குடியில் சொன்னேன், யாருக்கிட்டலாம் இருக்கு எல்லார்கிட்டையும் சொல்லி ஃபோட்டோ அனுப்பி எல்லாம் அனுப்பியாயி. அப்புறம் வாங்க யாருமே முன் வரலை. ரொம்ப கம்மி விலைக்கு தான் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ரொம்ப கடினமாக போயிடுது. ஆகஸ்ட் மாதம் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன உலக பிரகாரமான காரியம் சிந்தையில விட்டுக்கொள்ள மாட்டேன், பிடிக்க. அதனால எப்படியாவது விற்று விடலாம். இந்த காரை 3ஆம் தேதி சொல்லிட்டாமா, இது எப்படியாவது நஷ்டம் போனாலும் சரி விற்று விடலாம். ஏன்னா ஏறத்தாழ 2,80,000 அது கட்டணும், இன்னும் பேலன்ஸ் கட்டணும். மாதம் இஎம்ஐ பெரிய தொகை. விற்று விடலாம் என்று சொல்லிட்டேன். மாருதி இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன், நஷ்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அதை விற்று விடலாம், இஎம்ஐ கட்டக்கூடாதுன்ட்டு. திங்கட்கிழமை 6ஆம் தேதி காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வருகுது. ஒரு மூத்த பரிசுத்தவான் சபையின் போதகர் ஃபோன் பண்ணி, கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தினார், உங்களோட பேச சொன்னார், ஊழியம் எப்படி போகுது தம்பி, ஊழியத்தை குறித்து பேசினார். எல்லாம் பேசிக்கொண்டே அதை நல்லா போகுது ஐயா எல்லாம் சொன்னேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி என்னை ஆஃபீஸில் சந்திக்க முடியுமான்னு கேட்டார். சரிங்க ஐயா, நான் கட்டாயம் வருகிறேன் என்று 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. போயிட்டேன். 11 மணி போல் அவரை பார்க்க நேர்ந்தது. எனக்காக ஒரு கவர் போட்டு வைத்திருந்தாங்க, காணிக்கை கொடுக்கணும் சரின்ட்டு. அப்புறம் அப்படியே பேசிட்டு இருந்தார், ஊழியத்தில் என்ன பண்ணுறீங்க, ஊழிய காரியங்கள் கர்த்தர் நடத்துகிறாரா எல்லாம் நடத்திட்டு கொண்டே. அப்புறம் எப்படியெல்லாம் ஊழியத்துக்கு போகிறீங்க, மற்ற ஊருக்கு போகும்போது எப்படி காரில் போகிறேன், அப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது, காரை தான் நான் விற்கணும் பார்க்குறேன்,
விற்கவே முடியலை, எனக்கு விற்க முடியாமல் இருக்க ஐயான்னு சொன்னேன். ஏன் விற்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லையா, அதுக்கு பேலன்ஸ் 2,80,000 கட்டணும், அது இல்லை விற்க முடியும். உடனே நான் தரேன் கேஷை எடுத்தாரு, பண்டல் எடுத்தார், ரப்பர் பேண்டை போட்டாரு. உடனே அவ்வளோ டேபிளில் வச்சுட்டார். ஐயா நான் எடுக்க வேண்டாம், நான் இதுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா போதும், வேண்டாம். என்ன கர்த்தர் கொடுக்க சொன்னார். கர்த்தர் என்கிட்ட பேசிட்டே இருந்தார். கர்த்தர் கொடுக்க சொன்னா நான் ஃபோன் பண்ணேன், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கொடுத்துட்டார். 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸில் அதை கட்டி NOCயே வாங்கியாச்சு. 24 ஹவர்ஸில் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் 24 மணி நேரத்தில் விற்க வேண்டும் என்று இருந்ததை தேவன் அழகாக மாற்றி கையில் கொடுத்த எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அதே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பட்சிக்கிற இடத்துல பட்சணத்தை கொடுக்க முடியும். தேவன் பரிசுத்த ஆலயத்திலிருந்து உதவியை அனுப்ப முடியும். அப்போதான் சங்கீதம் 20:1-2 ஞாபகத்துக்கு வந்தது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உதவியை அனுப்பக்கூடும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த ஆண்டு இப்படியே உதவியை அனுப்புவார். EMIல இருக்கிறீங்களா, நுகத்தை முறிப்பார், அந்த கட்டுகளிலிருந்து அறுத்து போடுவார். கடன்ல இருக்கிறீங்களா, நுகத்தை முறித்து போடுவார். கடன் என்று நுகத்தை கட்டாயம் முறிப்பார். அவர் விடமாட்டார். தேவன் சர்வ வல்லமுள்ளவர். என்றைக்கு ரெபெக்காள் தோல் மேல இருந்த குடம், தோல் மேல இருந்த நுகம், சுமை, எலியேசராக ஆவியானவரை பார்த்த மாத்திரத்திலே அந்த சுமை திரும்ப போகவே இல்லை. விசேஷித்த ஆசீர்வாதங்கள், வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்கள், தங்கங்கள் அவளை தேடி வந்தது. அதே போலதான் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியான நுகங்களை முறிக்கிறவர் இந்த ஆண்டு முறிப்பார். கடன் இல்லாமல் உங்களை வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை கடன் இல்லாமல் செய்வார். எனக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்யாமல் போவாரோ? காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். முடிந்தது என்று இருக்கிறத காரியத்தை மாற்றி உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். நிச்சயமாய் செய்வார். ஏன்னா உங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மகிழ பண்ணுவார், நுகத்தை முறிப்பார். எதெல்லாம் உங்களை நுகமாய் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கோ அந்த நுகத்தை தேவன் முறித்து போட்டு உங்களை மகிழ பண்ணுவார். இந்த 25வது ஆண்டு சபைக்கு சொல்லப்பட்டது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேறதை நீங்க பார்ப்பீங்க. நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தரை விசுவாசிங்க, நம்புங்க. உங்கள் நுகத்தை முறித்து போடுவார். எங்கிருந்து வேணாலும் அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். எந்த வாசலையும் திறக்க முடியும். எந்த காரியத்தை யாரை எழுப்ப முடியும்? அவர் ரூபனை எழுப்ப முடியும். தண்ணீரை போல தளம்பினவனை எழுப்பி யோசேப்பை உயிர் கொள்ள இருக்கிறதை காப்பாற்ற முடியும். எபெதமெலேக்கை எழுப்பி எரேமியாவை குழியிலிருந்து தூக்க முடியும். யாரை கொண்டும் தேவன் நீங்கள் எதிர்பார்த்த வழியிலிருந்து செய்யணும் இல்லை. கிழக்கோ மேற்கோ தெற்கோ பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்கள் நுகத்தை முறிப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் முறிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற எதெல்லாம் நுகப்படுத்தி உங்களை வேதனைக்குள்ளாக்கி துக்கத்திற்குள்ளாக்கி கண்ணீர் வட வைக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் 25வது ஆண்டு சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையிலே வரும். அதை எல்லா நுகத்தையும் முறித்து போடுவார். கடன் இல்லாமல் உங்களை இருக்க செய்வார். சாட்சியாய் வாழ வைப்பார் அவருக்கு என்று. ஆகவே இந்த 5 காரியத்தை சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே தேவன் இந்த 25வது ஆண்டு உண்மையிலே பெசகாதவர், அவருடைய பொய் சொல்லாத தேவன். தேவன் மரித்து போனதை உயிர்ப்பிப்பார். தேவன் பலன் தருவார். தேவன் சொன்னபடி செய்வார். தேவன் சந்திப்பார், கலாட்சித்தார். தேவன் மகிழ பண்ணுவார். சங்கீதம் 92:4 பார்த்தீங்கன்னா அவர் எப்படி மகிழ பண்ணுவார்னா, கரத்தின் கிரியையினாலும் மகிழ பண்ணுவார். அவ்வளவு ஒரு பயங்கரமான கரத்தை கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம். பயங்கரமான கரம் எதையும் செய்து உங்களுக்காக செய்வார். இந்த 5 ஆசீர்வாதத்தின்படி உங்களையும் குடும்பத்தையும் சபையும் இந்த 25வது ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஒரு நாளை கொடுப்பாராக, மறக்க முடியாத நாளா அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறும்படி செய்வாராக. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கூறுகிறேன் நான் உங்களுக்கு, இது 5 அப்படியே நிறைவேற கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கிருபை அதிகமாய் தருவாராக. God bless you.